ஹாஸ்பிட்டல்ல ஒரு 2 குழந்தை பிறக்குது ஒரே நாள்ல. ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில் ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தை கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு குழந்தை பிறக்குது வச்சுக்கலாம். ஆய்வு என்ன சொல்லுதுனாங்க, அந்த கடைசி 25% பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் 25% பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்தியாவில் சராசரியாக 3 தலைமுறை தேவைப்படுகிறது. அதாவது கடைசி 25% பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை முதல் 25% பொருளாதாரத்திற்கு வர வேண்டும் என்றால் 3 தலைமுறை. சவுத் ஆப்பிரிக்கால 7 தலைமுறை தேவைப்படுகிறது. இதே மேற்கத்திய நாடுகள் பின்லாந்து பார்த்தீங்கன்னா 2 தலைமுறை, அமெரிக்கா 2 தலைமுறை. அதனால இந்த ஒரு நாடும் தன்னுடைய பொருளாதார கொள்கை எப்படி அவங்க மேம்படுத்துறாங்கன்னா, ஒரு குழந்தை எங்கே பிறந்திருந்தாலும் வாழ்வில் அந்த குழந்தை